Diwali ஸ்நாக்ஸில் ஒரு அருமையான சாஃப்டான நெய்யில் பண்ண ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ கிட்ட நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரவையை நெய்லேயே சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா மணல் மாதிரி கொரன்னு இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ரவையை இப்படி தான் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல ரவையை இப்படி வறுத்து எடுத்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அந்த ரவையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை நல்லா பவுடராக இருக்கணும், அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கிரைண்ட் பண்ணதும் பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி இருந்தால் தான் ரவா லட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிரைண்ட் பண்ண ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுடரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் கிட்ட தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ ரவைக்கு இப்போ இந்த சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்ததும் இதையும் நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருந்தால் போதும். அவ்வளோதான், இந்த சுகர் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சுகர் பவுடரை நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ரவா பவுடரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் அதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததும் அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் இதையும் நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அப்புறம் இந்த நெய்யில் வறுத்த முந்திரியும் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த ரவை அப்புறம் சர்க்கரை பவுடரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா அந்த கரண்டிலேயே கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ரவா லட்டு ஷேப்பில் அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.